கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம். திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். அதில் 8ஆம் வசனத்தை எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தை எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாங்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. மீண்டும் ஒரு முறை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாங்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. சரி, இந்த உலகத்திலேயே எல்லாரும் கவனிங்க, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுவென்று நீங்க நினைக்கிறீங்க? ஹலோ, ஆசீர்வாதம் வேணும்னு ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? நான் பண்ணாத மாதிரியே பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. பண்றீங்க இல்லைங்களா? ஜெபம் பண்றீங்க. அப்போ இந்த உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் எது? என்னதுங்க? ஓ, வசனத்தை படிச்சோன்னு சொல்லிட்டீங்க கிருபைன்னு. கிருபை அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. எப்படியெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. அல்லேலூயா. கிருபையானது நமக்கு வரவேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கிருபையின் வழியாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேருது. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களானாலும் சரி, சரீர பிரகாரமான காரியங்களானாலும் சரி, எல்லாவற்றிலுமே இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னும் சொல்லணும்னா, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் மற்ற எல்லா நன்மைகளும் நம் வாழ்க்கையில் வந்து சேரும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்கள் வீட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய நன்மைகள் இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் விட பெருசு என்னதுனாக்க ரட்சிப்பு தான். இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு நான் சொல்ல முடியும். அது என்னது தெரியுங்களா? உங்கள் வீட்டில் ரட்சிப்பு இல்லைன்னா அதுதான் இருக்கிறதுலையே மிக 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 பெரிய பிரச்சனை. அதை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஹல்லேலூயா. அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதத்தை விட எல்லாவற்றையும் விட மிக மிக பெரியது ரட்சிப்பு. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ரட்சிப்பு தான் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் மிக பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சரி, இப்போ ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறது? ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்கிறது? கிருபையினால் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி? ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது எப்படிங்க? கிருபையினால் பெற்றுக்கொள்கிறோம். கிருபைனா என்னது அப்படின்னா, தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவது தான் கிருபை. அப்படின்னா நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி இல்லாதவர்கள். இருக்கிறீங்களா? அது எப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அல்லேலூயா. நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்கள். அவர் தகுதி இல்லாத நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எதுவுமே செய்யலை. அல்லேலூயா. எந்த நற்கிரிகள் செய்திருந்தாலும், எவ்வளவு பெரிய சன்மார்க்கமாய் நீங்கள் வாழ்ந்திருந்தாலும், பாவமே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்திருந்தாலும், அந்த வாழ்க்கை நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தகுதியை உண்டாக்காது. ஹல்லேலூயா. அப்போ எதுதான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்குதுன்னா, நாம் செய்த நற்கிரிகள் அல்ல, அவர் கிருபை நம்மை ரட்சிப்படைய செய்திருக்கிறது. சத்தமாக தான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
சரி, இப்போது நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அதை பார்த்தீங்கன்னா நமக்கு ரட்சிப்பு கிருபையினால தான் வந்திருக்குதுன்றது புரிஞ்சிடும். அல்லேலூயா. இந்த மாதங்களில் நம்ம எதை அதிகமாக தியானிக்க போகிறோம் அப்படின்னா ரட்சிப்பின் மேன்மையை நாம் தியானிக்க போகிறோம். சொல்லுங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி, ரட்சிப்பில் இருக்கிற மேன்மையை நாம் தியானிக்க போகிறோம். சரி, இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ரட்சிப்பின் மேன்மையை குறித்து ஆவியானவர் ஏன் சபைக்கு பேசணும்? கொட்டாய் விடுறதுக்காக பேசணுமா? எதுக்காக பேசணுங்க ஆவியானவர்? ஏன் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை சபைக்கு ஆவியானவர் தரார்? ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஏன் ஆவியானவர் இப்படிப்பட்ட மகத்துவமான வெளிப்பாடுகளை சபைக்கு தருகிறார் என்றால், நீங்க இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? இந்த அரக்கையெல்லாம் வேணாம். அல்லேலூயா. இப்போ கூடி முக்கா கை தான் வருது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீர்களா? பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்க ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீர்களா? ஏன் வாழல? ஏன்னா அதை குறித்த வெளிப்பாடு நமக்கு இல்லை. ரட்சிப்புனா என்னங்கிற வெளிப்பாடு நமக்கு இல்லை. அந்த வெளிப்பாடு இல்லாததுனால நாம் அந்த வாழ்க்கையில் வாழலை. நான் சொல்லுகிறேன், இந்த ரட்சிப்பில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிறத விட மேன்மையான வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. உங்கள் புத்திக்கு எட்டாத வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. உங்கள் கற்பனைக்கு எட்டாத ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. அந்த வாழ்க்கையில் நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்பதனால வாழ போறீங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ரட்சிப்பு வெறும் வார்த்தையாக இருந்துச்சு. இனி அந்த ரட்சிப்பு உங்க வாழ்க்கையில மாம்சமாக மாறி உங்க வாழ்க்கையில ரட்சிப்பை அனுபவிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ரட்சிப்பை கேட்டுக்கிட்டு இருந்த நீங்க இனி ரட்சிப்புல வாழ போறீங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது எப்படி வாழ்வீங்க? இந்த போதனையை கேட்டாதான் வாழ்வீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க சொல்லுங்களேன். அது தெரிஞ்சாதான் ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? பாவத்தில் வேற எப்படி இருந்தீங்க? உலக பிரகாரமா? அப்போ ரட்சிக்கப்பட்டா உலக பிரகாரமா சந்தோஷமா இருக்க வேணாவா? என்னங்க சொல்கிறீங்க? ஒன்றா இப்படி சொல்லணும், இல்லாட்டி அப்படி சொல்லணும். ரெண்டுமே சொல்லக்கூடாது. இப்போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலக பிரகாரமாக என்னவா இருந்தீங்க? ரொம்ப. அப்போ ரட்சிக்கப்பட்ட பின்னாடி உலக பிரகாரமாக எந்த சந்தோஷமும் வேணாவா? வேணான்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. வேணான்னு சொன்னீங்கன்னா ரொம்ப வசதியாக போச்சு. உங்களுக்கு நிலம் வேண்டியதில்லை, உங்களுக்கு வீடு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு என்னவா இருக்கலாம்? ஒரு கன்னியா ஸ்திரியாகவோ அல்லது ஒரு ஃபாதராகவோ என்ன பண்ணிடலாம்? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட பின்னாடி எனக்கு உலக ஆசீர்வாதமே வேணான்றவங்க தேவஜனமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலக சந்தோஷத்தில் இருந்தோம், ரட்சிக்கப்பட்ட பின்னாடி உலக சந்தோஷம் இல்லை, அதெல்லாம் இல்லை மேட்ரு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்றத வேதம் சொல்லுது பாருங்க. ஆவியானவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னா, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க எல்லாருமாக. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்தோம், செத்து போயிருந்தோம். எப்படி இருந்தோம்? செத்து போயிருந்தோம்.
சொல்லுங்க, செத்து போயிருந்தோம். அல்லேலூயா. இப்போ ரோமருக்கு நேராக திருப்பி கொள்ளலாம். ரோமர் 6ஆவது அதிகாரம், அதில் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? 23ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். போதுங்க, என்னதுங்க? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு, அது என்னது? உங்கள் வேலைக்கு ஒரு சம்பளம் இருக்கிற மாதிரி பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அது மரணம். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவத்தில் இருந்தோன்னு நல்லாவே தெரியுது. இருக்கிறீங்களா? பாவத்தில் இருந்தோன்னு நல்லா. அந்த பாவத்தில் இருந்த நமக்கு சம்பளம் என்னன்னா மரணம். அந்த பாவத்தில் இருந்த நமக்கு சம்பளம் என்னதுங்க? மரணம். அல்லேலூயா. சரி, இந்த மரணம் வர காரணம் என்ன? பாவம். இந்த பாவம் எப்படி வந்துச்சு? அதையும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ரட்சிப்புனா என்னன்றது நமக்கு புரிய வரும். ஆதியாகமம் 2ஆவது அதிகாரம், ஆதியாகமம் 2ஆவது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா எல்லாரும் சேர்ந்து? தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அல்லேலூயா. இப்போ பூமியில் 3 விதமான விருட்சங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா முளைக்க செய்கிறார். 3 விதமான விருட்சங்கள். விருட்சம்னா நமக்கு புரியல இல்லைங்களா? விருட்சம்னா நமக்கு புரியல. விருட்சம்னா என்னதுன்னா மரங்களை. என்னத்தை? அந்த மரம் என்ன கொடுக்குது? கனிகளை கொடுக்குது. இப்போ 3 விதமான மரம் முளைக்குது. அல்லேலூயா. இதை மனுஷன் என்ன பண்ணிக்கலாம்? சுதந்திரிச்சுக்கலாம். மனுஷன் இதில் விளையிறத சாப்பிட்டுக்கலாம். மனுஷனுக்காக இந்த உலகத்தை படைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. இதில் மனுஷன் எப்பொழுதுமே நிறைவாக, சமாதானமாக, சந்தோஷமாக எப்பொழுதுமே அவன் நல்லா வாழலாம். அல்லேலூயா. இப்போ 3 மரத்தை கொடுக்குறார். ஒன்று எப்படிப்பட்ட கனி கொடுக்குற மரமாமா? பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான. எல்லாமே, எல்லா பழமுமே கருப்பு வெள்ளையாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இருந்தால் தானே தெரியும். அது இருக்குல்லையே. ஒவ்வொரு பழம் என்ன கலர்? ஒவ்வொரு கலர். ஆரஞ்சை பார்த்தா ஒரு கலரு, ஆப்பிளை பார்த்தா ஒரு கலரு, பப்பாளியை பார்த்தா ஒரு கலரு, மாம்பழத்தை பார்த்தா ஒரு கலரு. நிறைய பேர் இந்த சேரீ எடுக்க போகிற இடத்துல போயிட்டு ஆரஞ்சு கலரில் ஒரு சேரீயா, அப்புறம் மாம்பழ கலரில் ஒரு, அப்படி பார்க்கும்போதே அந்த ஆரஞ்சு அந்த மாம்பழம் எப்படி இருக்குது? கலர் கலராக இருக்குது. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. பார்க்க மட்டும் அழகாக இருந்தால் போதுமா? அதை சாப்பிடவும் எப்படி இருக்கணும்? ருசியாக இருக்கணும். ஆண்டவர் ஒரு மரத்தை, ஒரு வகையான மரங்களை படைச்சிருக்கிறாரு. அது எப்படின்னா பார்க்கறதுக்கு அழகானதும் சாப்பிட்றதுக்கு ருசியானதுமா படைச்சு வச்சிருக்கிறார். அதை மனுஷன் போய் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஒரு மரத்தை வைக்கிறாரு. அந்த மரம் என்னன்னா ஜீவ விருட்சம். என்னதுங்க? ஜீவனை உடைய கனி அந்த மரத்தில் கொடுக்கப்படும். இருக்கிறீங்களா? ஜீவனை கொடுக்கிற கனிகள் அந்த மரத்தில் கொடுக்கப்படுகிறது. கனி வந்து சேருகிறது. அந்த மரத்தில் இருக்கிற கனியையும் யார் புசிக்கலாம்? சத்தமாக சொல்லுங்க. யார் புசிக்கலாம்? மனிதன் புசிக்கலாம். அடுத்ததாக ஒரு மரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரம் என்னன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி கொடுக்கிற மரம். இந்த மரமும் எங்க இருக்கு? அந்த ஏதேன் தோட்டத்தில் தான் இருக்கிறது. இப்போ இந்த 3 மரங்களில் விளையிறத மனுஷன் சாப்பிட்டுக்கலாம். இருக்கிறீங்களா? 3 மரத்தில் விளையிறத மனுஷன் சாப்பிட்டுக்கலாம். இப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றதை நல்லா கவனிங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் விரும்புகிறத நாம் செய்யணும்னு கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. புரிஞ்சுக்கிறீங்களா?
அவர் விரும்புகிறத நீங்களும் நானும் செய்யணும்னு அவர் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. எப்படின்னா, இப்போ 3 வகையான மரத்தை வச்சுட்டாருங்களா. இப்போ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி கொடுக்குற ஒரு மரம், ஜீவ விருட்சத்தை கொடுக்குற ஒரு மரம், அப்புறம் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான கனி கொடுக்குற ஒரு மரம். இப்படி 3ஐயும் கொடுத்துட்டு, இங்க பார், நீ இந்த பார்வைக்கு அழகுள்ளதும் புசிப்புக்கு நல்லதுமாய் இருக்கிற இந்த கனியை தான் புசிக்கணும். அப்படி அது உனக்கு போர் அடிச்சிருச்சுன்னா அடுத்து ஜீவ விருட்சத்தின் கனியை தான் நீ என்ன பண்ணணும், புசிக்கணுமே தவிர இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லலை. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீ இதை தான் புசிக்கணும், இதை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதில் 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல, சத்தமா சொல்லுங்க, சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே, இதை மட்டும்தான் புசிக்கணும்னு சொல்லலை, சகல விருட்சத்தின் கனியும், தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ என்ன பண்ணலாம், எதை வேணா புசிக்கலாம்ப்பா. எவ்வளவு நமக்கு ஒரு சுய விருப்பத்தை அவர் மதிக்கிறார் பாருங்க. நீங்க எதை விரும்புறீங்களோ அதை தான் அவர் விரும்புகிறார். உங்க விருப்பத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களை அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளராக வைத்துக்கொண்டு அவர் உங்களை இயக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பல. இருக்கிறீங்களா? ஆனால் அவருடைய ஆட்சியின் கீழே தான் இருக்கிறோம். சரி, இப்போ நடக்கிறது என்னன்னா, நல்லா கவனிங்க. இப்போ எல்லா கனியையும் நீ புசிக்கலாம்ப்பா. இந்த தோட்டத்தில் இருக்கிற இந்த மரத்தில் விளைகிற எல்லா கனியையும் நீ புசிக்கலாம். அடுத்து சொல்றாரு பாருங்க 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில், சத்தமா சொல்லுங்க, இப்போ அதை என்ன பண்றாரு, புசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதையும் உங்களை ஒரு கட்டளையா சொல்லாம, நல்லா கவனிங்க, கட்டளையா சொல்லாம உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றாரு, உங்களுக்கு புரிய வைக்கிறார். எப்படின்னா, எப்பா அந்த கனியை புசிச்சேன்னு வச்சுக்கோயேன், செத்து போயிடுவேன். ஒரு எச்சரிப்பா சொல்றார். நீ தேர்ந்தெடுக்கிறதுல சரியா இருக்கணும். நீ தேர்ந்தெடுக்கிறது சரியில்லாம போயிடுச்சுன்னா, நீ சூஸ் பண்றதுல மிஸ்டேக் பண்ணிட்டனா செத்து போயிடுவ. அதனால நீ எந்த கனியை புசிக்கணுன்றதுல ஜாக்கிரதையாயிரு. இங்க ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை திணிக்கல. இங்க ஆண்டவர் நான் செய்யறதை தான் நீ செய்யணும்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, இதை சாப்பிடும் நாளில் சாகவே. நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்கு, அந்த ஆதாம் தான் அந்த கனியை போய் சாப்பிட்றான்னு தெரியுது இல்லை ஆண்டவருக்கு. அவன் போய் அந்த கனியில கையை வைக்கும் போது அவர் போய் தட்டிருக்கலாம்ல. ஓ, நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க கேஸுக்குள்ளார போய் விளாண்டுக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இரும்பு கம்பி வச்சு உள்ளே நோண்டிக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன பண்ணுவீங்க, போயிட்டு ஓங்கி கையில் ஒரு தட்டு தட்டுவீங்க. ஏய், இதெல்லாம் இங்கே செய்யக்கூடாதுடா, போடா அந்த பக்கம். அப்படின்னாச்சு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல. ஏங்க, சொல்லியிருக்கலாமா வேண்டாவா? தடுத்திருக்கலாமா கூடாதா? ஏன் தடுக்கல? ஏன்னா அவர் விரும்புகிறத நீங்க செய்யணும்னு அவர் விரும்புகிறாரு ஒன்று. ஆனால் அவர் விரும்புகிறத நீங்களும் விரும்பணும்னு அவர் விரும்புகிறார். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அவர் விரும்புகிறத நீங்க செய்யணும்னு அவர் விரும்புகிறாரு. ஆனா அவர் விரும்புறத நீங்களும் விரும்ப வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அதனால தான் அவர் தடுக்கலை. இன்னைக்கும் நிறைய பேர்த்துக்கு, ஏங்க நான் இதெல்லாம் செய்யலாமா, தாராளமாக செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யறத அவர் விரும்புகிறாரா, அதை யோசிச்சு பாருங்க. இருக்கிறீங்களா? நீங்கள் நடப்பிக்கிற அந்த காரியங்களை அவர் விரும்புகிறாரா என்பதை யோசிச்சு பாருங்க. அவர் நீங்கள் தவறு செய்யும் பொழுது
பாவம் செய்யும் பொழுது, நீங்க மீறும் பொழுது வந்து தடுக்க மாட்டாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன் தடுக்க மாட்டாருன்னா, அவர் விரும்புறத நீங்க விரும்பணும்னு அவர் விரும்புறாரு. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அவர் விரும்புகிறத நீங்க விரும்பணும்னு அவர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் 3 மரத்தை வச்சுட்டாருங்களா? இப்போ மனுஷன் பிசாசுனால வஞ்சிக்கப்பட்டு, பிசாசுனால ஏமாற்றப்பட்டு என்ன பண்றான்? எந்த கனியை புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்னாரோ அந்த கனியை தேர்ந்தெடுக்கிறான். இருக்கிறீங்களா? இப்போ பாவம் கையில முதல்ல வேலை செய்யல, பாவம் முதல்ல மனசுல வேலை செய்யுது. இருக்கிறீங்களா? பாவம் முதல்ல கையில வேலை செய்யல, பாவம் முதல்ல எண்ணங்கள்ல, யோசனைகள்ல, அவர்களுடைய நினைவுகள்ல வேலை செய்கிறது. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ பிசாசானவன் சொன்ன உடனே அவங்க செய்யல, தினமும் வந்து பிசாசானவன் அவர்களை அந்த எண்ணத்தினால் நிரப்பி கொண்டிருந்தான். பிசாசானவன் என்ன விரும்புகிறானோ அந்த விருப்பத்தை மனுஷனுடைய விருப்பமாக பிசாசானவன் மாற்றினான். இப்ப என்ன நடக்குது? மனிதன் பிசாசானவன் என்ன விரும்பினானோ அதை செய்கிறான். இருக்கிறீங்களா? எப்படி செய்கிறான்? மனுஷன் பிசாசானவன் விரும்பினதை எப்படி செய்கிறான்? எப்படி செய்கிறானா, பிசாசானவன் எதை விரும்புகிறானா? மரணத்தை விரும்புகிறான். இப்போ அவன் மரணத்தை விரும்புறனால மனுஷனும் எதை விரும்புகிறான்? அப்படி மாற்றிட்டான். ஹல்லேலூயா. என்னத்தை மாற்றிட்டான்? என்னத்தை தான் மாற்றினா? என்னத்தை தான் மாற்றினா? அட சபை ஜனமே, எண்ணத்தை தான் மாற்றி தொலைஞ்சான். அவன் எண்ணத்தை தான் மாற்றி தொலைஞ்சான். அவன் பாருங்க பண்ற அட்டகாசத்தை. ஹல்லேலூயா. அவன் எண்ணத்தை மாற்றணுன்னு இப்போ அவன் என்ன செய்வானோ அதை மனுஷன் செய்கிறான். கர்த்தர் பாருங்க எவ்வளோ நல்லவர்னு. அவருடைய விருப்பத்தை நமக்கு திணிக்கல. இருக்கிறீங்களா? ஆனால் பிசாசானவன் அவனுடைய விருப்பத்தை மனுஷனிடத்தில் திணிக்கிறான். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ அவன் விருப்பத்தை மனுஷன் செய்ய ஆரம்பிச்ச உடனே பாவம் உள்ள வந்துருச்சு. இருக்கிறீங்களா? பாவம் எது தெரியுங்களா? பாவம் பிசாசானவனுடைய விருப்பத்தை நாம விரும்பி அதை நாம் செய்வதுதான் பாவம். பிசாசானவன் எதை விரும்புகிறான்? மரணத்தை விரும்புகிறான். அந்த மரணம் எப்போ வரும்? அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிச்சாதான். மற்ற கனியை புசிக்கிறதுனால மரணம் வராது. ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, அங்க ஜீவ விருட்சம்னு ஒரு கனியை கர்த்தர் வச்சிருந்தாரா? ஜீவ விருட்சம்னு ஒரு கனியை வச்சிருந்தாரா? இப்போ கர்த்தர் எதை விரும்புகிறாரு? ஜீவனை விரும்புகிறார். அவனை ஜீவ ஆத்மாவா படைச்சிருக்கிறார், ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறாரு. இப்போ மனுஷன் எதை தேர்ந்தெடுத்திருக்கணும் அப்படின்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு இருந்தானா இன்னைக்கு உலகத்தில் பாவம் இருந்திருக்காது, மரணம்னு ஒன்று இருந்திருக்காது. ஆனால் இந்த மனுஷன் எதை விரும்பிட்டானா? மரணத்தை விரும்பிட்டான். தேவன் விரும்புகிற விருப்பம் மனுஷனுக்கு இல்லாம பிசாசானவன் விரும்புகிற விருப்பம் மனுஷனுக்கு வந்துச்சு. இதுதான் பாவம். அப்போ நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னா, தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நீங்கள் விரும்பாமல், பிசாசானவன் எதை விரும்புகிறானோ அதை நீங்கள் விரும்பி கொண்டிருந்தீர்கள். அப்படிதான் இருந்தீங்க. ஹலோ, வெறும் பாவத்தில் இல்லை தேவஜனமே. சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவத்தில் இருந்தேன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போய்விட முடியாது. காரணம் என்னன்னா, பாவம் என்பது அவ்வளவு கொடூரமானது. தேவன் விரும்புகிறத விரும்பாத ஒரு வாழ்க்கை, பிசாசானவன் விரும்புகிறதை செய்கிற வாழ்க்கை. அப்படிதான் இருந்தோம்.
அல்லேலூயா. யாருக்கு அடிமையாக இருந்தோம்னா பிசாசானவனுக்கு அடிமையாக இருந்தோம். பாவம் செஞ்ச உடனே என்ன வந்துருச்சுன்னா மரணம். என்ன வந்துருச்சு? இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக தான் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் உள்ள வந்தோடனே என்ன வந்துருச்சு? ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். எத்தனை பேர்த்துக்கு அந்த சேலரி வேணும்? சம்பளம் வேணுங்களா? அல்லேலூயா. அந்த சம்பளம் வேணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். என்ன செய்தால் போதும் என்றால், பிசாசானவன் எதை விரும்புகிறானோ செய்ய வேணாம், விரும்பினாலே போதும், செஞ்சிருவீங்க. அல்லேலூயா. நீங்கள் செய்கிற எல்லா கிரியைகளும் உங்கள் நினைவு யோசித்தது தான் உங்கள் கை செய்தே தவிர இங்கே வராத ஒன்றும், இந்த ஆத்மாவுக்கு வராத ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது பிசாசானவனுடைய வார்த்தையை கேட்டு பிசாசானவன் விரும்பினதை மனுஷன் விரும்பினதுனால மனுஷன் என்ன ஆயிட்டானா? செத்து போயிட்டான். இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆயிட்டான்? பாவத்தின் சம்பளம் மரணம். சரி, இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உயிரோடு இருந்தீங்களா? ஷோ, இப்படி ஒரு பாஸ்டர் நான் எங்கேயும் பார்த்தது. உயிரோட இருந்தீங்களான்னு கேட்குறாரு பாரு. ஏங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செத்து போய் கிடந்தீங்களா, உயிரோட இருந்தீங்களா? முதல்ல என்ன சொன்னீங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவத்தில் இருந்தோன்னு சொன்னீங்களா? அப்போ பாவத்தில் இருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கணும்? மரணம் வந்திருக்கணும், செத்து போயிருக்கணுமே. அப்படியா இருந்தீங்க? இல்லையே. தேவஜனமே, ஆதாமு அந்த கனியை புசிச்சு செத்துட்டாரு, ஆனால் சாகலை. பாஸ்டர், அவர் செத்தாரா சாகலையா? செத்தாருங்க, ஆனால் சாகலைங்க. 930 வருஷம் உயிரோட இருந்திருக்கிறாருங்க. எத்தனை வருஷம்? ஐயோ, என்ன நடந்திருக்கு? சரி, அதுக்கெல்லாம் போக வேணாம். நம்ம அந்த கதையை பேசினோம்னா அப்புறம் நல்லா இருக்காது. அல்லேலூயா. 930 வருஷம் உயிரோட இருந்திருக்கிறார், ஆனால் செத்து போன வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்கு இது புரியவே மாட்டேங்குது இல்லைங்களா? ரொம்ப நாளாக ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஆதாமு கனியை புசிச்சா செத்துருவாருன்னு ஆண்டவர் சொன்னார்ல, அவர் செத்தாரா? ஆனால் சாகலையே. 930 வருஷம் உயிரோட வாழ்ந்தாரே. ஆனால் நம்மெல்லாம் ஒன்று சொல்கிறோம், என்னென்னு, அவருடைய ஆவி செத்து போயிடுச்சுங்கிறோம். ஆவி செத்து போயிடுச்சு. அல்லேலூயா. ஆவி செத்ததுனால ஆத்மாவும் செத்து போயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ ஆத்மா செத்து போனதுனால நடந்தது என்ன அப்படின்னா, நிறைய நடக்குது. அதில் நம்ம ஒன்றே மட்டும் வாசிக்கலாம். நிறைய விஷயங்களை நம்ம ஒன்றா பார்த்துட்டே வரலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை ஆழமாக நம்ம தியானிக்கலாம். திருப்பிக் கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். அதில் 18ஆம் வசனத்தை எல்லாருமே வாசிக்கலாங்களா? ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாவம் உள்ள வந்த உடனே தேவ கோபம் வந்துருச்சு. ஹலோ, இருக்கிறீங்களா? ஏதோ சாதாரணமாக பாவம் இல்லை, பாவம் தேவனுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் அவர். பாவத்தை அந்த அளவுக்கு வெறுக்கிறார். பாவத்தின் மீது தேவனுடைய கோபாக்கினை இருக்கிறது. அந்த பாவம் இப்ப யாருக்குள்ள இருக்கு? ஹலோ, அந்த பாவம் இப்ப யாருக்குள்ள இருக்கு? மனுஷனுக்குள்ள இருக்கிறனால மனிதனும் தேவனுடைய கோப ஆக்கினைக்கு உள்ளானவனா இருக்கிறான்.
ஹல்லேலூயா. சரி, இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், பாவம்னா என்னதுங்க? தேவன் விரும்புகிறத விரும்பாம பிசாசானவன் விரும்புகிறத விரும்புவது தான் பாவம். மறுபடியும் கேட்குறேன், பாவம் என்னது? தேவன் விரும்புகிறத விரும்பாம பிசாசானவன் விரும்புகிறதை விரும்புவது தான் பாவம். ஹல்லேலூயா. சரி, இப்போ தேவ கோபம் வந்துருச்சு. தேவ கோபம் யார் மேலே வந்துருச்சு? மனுஷன் மேலே. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்கு. நோவா காலத்தில் தேவன் உலகத்தையே அழித்தார். அழிச்சாரா இல்லைங்களா? அழிச்சார். உலகத்தையே அழிச்சார். ஏன் அழிச்சாரு? எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? பாவம் பெருகிடுச்சு. பாவம் பெருகினதுனால அவர் அழிக்கல. உடனே நீங்கள் சொல்லிடக்கூடாது இவர் கள்ள போதர்கள் என்று சொல்லிடக்கூடாது. ஹல்லேலூயா. பாவம் பெருகினதுனால கர்த்தர் பூமியை அழிக்கவில்லை. ஆனா அங்க வசனம் சொல்லுகிறது, மனிதனுடைய சிந்தனை பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. அவன் யோசனை எல்லாம் பொல்லாதவைகளா இருக்குது. ஆண்டவர் சொல்றார், என்னால மனுஷனோட போராட முடியல. எங்க போராட முடியலன்னா அவனுடைய யோசனைகளோட போராட முடியல என்னால. ஏன்னா அவன் விரும்புகிற விருப்பம் எல்லாம் பிசாசானவனுடைய விருப்பமா இருக்கு. மரணத்தை மனிதன் விரும்ப ஆரம்பிச்சுட்டான். அதனால என்னால் அவனை வாழ வைக்க முடியல. நான் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற எந்த நன்மையையும் என்னால் அவனுக்கு கொடுக்க முடியல. பாவம் தடுக்கிறது. பாவத்தை பார்க்க பார்க்க எனக்கு கோபம் அதிகரிக்கிறது அப்படின்னு தான் பூமி அழிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. பாவம் தேவனுடைய கோபத்தை நம்மீது வருவிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லிட்டு போயிடக்கூடாதுங்க. பாவிகளா இருந்தோம்னு நமக்குள் இருந்தபடினால் தேவனுடைய கோபம் நம் மீது வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு எந்த உறவிலையும் சம்பந்தம் உள்ளவராக இல்லை. அவருக்கு நாம் சத்துருக்களா இருந்தோம். புரிஞ்சுக்கிறீங்களா? அவருக்கு நாம் எப்படி இருந்தோம்? சத்துருக்களா இருந்தோம். கோபம் நம்ம மேல வெளிப்படுதுன்னா நம்ம யாரு? அப்போ நம்ம சத்துருக்களா இருக்க காரணம் என்ன? பாவம் உள்ள இருக்கு. ஹல்லேலூயா. பாவம் எப்படி உள்ள இருக்கு? நான் எதை விரும்பணுமோ அதை விரும்பாம, எதை விரும்பக்கூடாதோ அதை விரும்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் எதை விரும்பணும்? தேவன் கொடுத்திருக்கிற ஜீவ விருட்சத்தை விரும்பி இருக்கணும். ஆனால் நான் அதை விரும்பல. தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நான் விரும்பி இருக்கணும். அதை விரும்பல. ஆனால் பிசாசானவன் எதை விரும்பினானோ, மரணத்தை விரும்பினான். அதை விரும்பினதுனால பாவம் வந்தது. பாவம் உள்ள வந்ததுனால நான் தேவனுக்கு சத்துருவாய் மாறிவிட்டேன். தேவனுடைய கோபம் என் மீது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, இதனால மனுஷனால என்ன பண்ண முடியலனாக்க, நிறைய விஷயங்களை அவனால் என்ன பண்ண முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. நிறைய காரியங்களில் அவன் டிப்ரெஸ்ஸாக இருக்கிறான், மன உளைச்சலில் இருக்கிறான், பாரத்தில் இருக்கிறான், வியாதியில் இருக்கிறான், செய்யக்கூடாததெல்லாம் செய்யறான். பாவங்களை செய்யக்கூடாதுதான், ஆனால் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இருக்கிறீங்களா? தேவ கோபம் அவன் மீது அதிகமாக இருக்கிறது. இதனால என்ன ஆயிடுச்சு? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறான். மறுபடியும் சொல்றேன், அவனுக்குள்ளராக பாவம் இருக்கிறனால, பிசாசானவன் விரும்புகிறதை மனிதன் விரும்புகிறதுனால சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறான். சத்தியம் புரட்டப்படுகிறது. சத்தியம் அவன் அறியாதிருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சீர்கெட்டு போனார்கள். என்னதுங்க? சத்தியத்தை குறித்து அறிவில்லாமல் போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னது? பாவம்.
தேவன் யாருன்னு தெரியல, இதுக்கு காரணம் என்ன? பாவம். இயேசு யாருன்னு தெரியல, இதுக்கு காரணம் என்ன? பாவம். பாவம் என்ன பண்ணிருச்சு தெரியுங்களா? உங்க அப்பா யாருன்னே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு உங்களை மாத்திருச்சு. அப்பா முன்னால வந்து நின்னாக்க கூடி உங்க அப்பாவை உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பாவம் உங்களை அந்த அளவுக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருந்த உறவை பிரிச்சு உங்களை தூரமாக்கி போட்டுருச்சு. தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க 19ஆம் வசனம், ரோமர் 1:19. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இப்போ தேவன் யாருன்னு தெரிஞ்சாதானே தேவன் என்ன விரும்புகிறாருன்னு தெரியும். ஹலோ, தேவன் யாருன்னு தெரிஞ்சாதானே தேவன் எதை விரும்புகிறாருன்னு நமக்கு தெரியும். இப்போ பாவம் உள்ள இருக்கிறதுனால நம்மளை தேவன் யாருன்னு தெரிய விடாமல் பண்ணிருச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியெல்லாம் சும்மா போக்கு சொல்லிட்டு போயிட முடியாது. எனக்கு ஆண்டவரை தெரியலன்னு சும்மா ஒரு காரணத்தை சொல்லிட்டு போக முடியாதான். போக்கு சொல்ல இடமில்லைங்கிறாரு. அப்போ என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அவர் படைத்து வைத்திருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகள்லையும் அவர் யார் என்கிற அறிவை வைத்திருக்கிறாரு. இருக்கிறீங்களா? நீங்க எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதுல 2 விஷயம் வெளிப்படும். ஒன்று என்னதுனாக்க, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. அடுத்து தேவத்துவம். இந்த 2 வெளிப்படுமா. நித்திய வல்லமைனா என்னது அப்படின்னா, ஆண்டவரை மாதிரி படைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. சூரியனை படைச்சாரா? ஹலோ, படைச்சாருங்களா? அன்னைக்கு படைச்சது இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்படியே இருக்கு. அது இன்னமும் இருக்கும். எத்தனையோ மனிதர்கள் அழிந்து போயிட்டாங்க, ஆனா அந்த சூரியன் இன்னமும் இருக்கு, இனிமேலும் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவருடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாறாதவைகளா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவருடைய வல்லமை என்னன்றது நமக்கு தெரிய வரும். அதனால எனக்கு ஆண்டவரை தெரியாதுன்னு எந்த மனுஷனும் போக்கு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது என்னன்னா தேவத்துவம். இந்த நித்திய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டிருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இந்த உலகத்தில் அவருடைய சிருஷ்டிப்புகளை பார்க்கும் பொழுது இவர்தான் கடவுள் என்பதை எளிமையாக அறிந்து கொள்ள முடியும். இவர்தான் கடவுள்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். காரணம் என்னன்னா, கடவுளால் மட்டும்தான் இப்படிப்பட்ட வல்லமையான படைப்புகளை படைக்க முடியும். வேற யாருனாலையும் முடியாது. இருக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க, தேவனை நான் அறிந்து கொள்ளவில்லை என்று யாரும் போக்கு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதான் நம்ம விஷயத்துக்கு வரோம். நல்லா கவனிங்க. நாம் ஏன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, இப்போ நம்ம கவனிச்சோம் பார்த்தீங்களா? நமக்கு விரோதமாக பாவம் உள்ள குடி கொண்டிருக்கிறதுனால தேவ கோபம் நம் மீது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால ரட்சிக்கப்படணும். எதனால ரட்சிக்கப்படணும்? தேவ கோபத்துக்கு நாம் தப்பிக்கொள்ளணும். அதற்காக ரட்சிக்கப்படணும். நிறைய பேர் எதுக்காக ரட்சிக்கப்படுறாங்கன்னா, பாஸ்டர் ஒரே முட்டு. சொல்லுங்க, என்னமோ சொல்லாத மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரே முட்டு வலி பாஸ்டர், சர்ச்சுக்கு வந்தா என்ன ஆயிடும்னாங்க, சரியாயிடும்னாங்க, அதனால வந்தேன். அப்புறம் அவங்க என்னமோ என்ன பண்ணாங்க, எண்ணெயை மந்திரிச்சு மூட்டில் போட்டாங்க, சரியாச்சா, ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர். ஹலோ, என்னங்க
எவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க. இல்லை, வெறும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் அடையாளங்கள் நடக்கணுன்றதுக்காக படலை. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கோப ஆக்கினையிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளும்படிக்காக ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இது சாதாரணமான விஷயம் இல்லை. சொல்லுங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, இது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க என்பது சாதாரணமான விஷயம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஏன் ரட்சிக்கப்படணும்? மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் பாருங்க. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம் பாருங்க. இப்படியெல்லாம் நாம் தேவ கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம். அக்கிரமங்களினால பாவங்களினால மரித்தவர்களாக இருந்திருக்கிறோம். மேலும் வாசிக்கலாமே, 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நல்லாவே தெரியுது இயேசுதான் ஆண்டவர். நல்லாவே தெரியுது. அவரை போல் ஒரு இரட்சகர் இந்த பூமியில இல்ல. நல்லா தெரியுது. அவரை போல நித்திய வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியில இல்ல. ஐயோ, ஏசப்பாவை எனக்கு ரொம்ப, நீங்கெல்லாம் சொல்லாதவங்களா? இன்னைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க அதை. அல்லேலூயா. அப்போ இயேசுதான் தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் எந்த அளவுக்கு நம்ம செத்து கிடக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. எந்த அளவுக்கு செத்து போய் கிடந்திருக்கிறோம் பாருங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தேவன் யாருன்னு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய அப்பா யாருன்னு நமக்கு தெரியல. எவ்வளோ வேதனை இல்லை அப்பாவுக்கு, எவ்வளோ வேதனை இல்லை அப்பாவுக்கு. நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏதோ பாவத்தில் இருந்தீங்கன்னு சாதாரணமாக சொல்கிறீங்களே, அது இல்லை மேட்ரு. அல்லேலூயா. உங்கள் அப்பா யாருன்னே உங்களுக்கு தெரியல. உங்கள் அப்பா உங்கள் கண்ணு முன்னால் வந்து நின்னாலும் உங்களுக்கு இவர் தான் உங்களுடைய அப்பான்னு தெரியாமல் இருந்தீங்க. அப்பா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். அல்லேலூயா. தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே. அப்ப எப்படி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செத்து கிடந்தீங்க? உங்க ஆத்துமா செத்து போச்சு. உங்க சிந்தனை வீணா போச்சு. உங்க சிந்தனைகள்ல இவர்தான் தேவன் என்கிற அறிவு இல்லாம இருந்துச்சு. அதுதான் சாவு. சாவுனா அடக்கம் பண்றாங்க பாருங்களா, அது இல்லை சாவு. எது தெரியுங்களா சாவு? நம்முடைய அப்பா யாருன்னே தெரியாம வாழ்றோம் பாருங்க, அதுதான் சாவு. அதுதான் சாவு. அதுதான் ரட்சிக்கப்படாத வாழ்க்கை. இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நடக்கிறது என்னவா? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இருள் வந்துருச்சு. இப்போ பக்கத்திலே ஆண்டவர் நின்னாலும் ஆண்டவர் யாருன்னு என்ன பண்ணல தெரியல. அதுதான் அப்போஸ்தலர்ல சொல்றாரு, அவர்கள் என்னை தடவியாகிலும் கண்டுபிடித்தால் நலமாயிருக்கும். அப்ப அவர் எங்க இருக்கிறாரு? பக்கத்திலேயே இருக்கிறாரு. ஆனா பக்கத்தில் இருக்கிற அவரை நமக்கு தெரியல. இதுதான் ரட்சிக்கப்படாத செத்து போன வாழ்க்கை. அப்ப ரட்சிப்பு எவ்வளவு முக்கியன்றதை பாருங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? அவங்க ஏதோ சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறாங்க, நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிறீங்க. சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறத விட சீரியஸான விஷயம் என்னதுன்னா அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இப்படிப்பட்ட செத்து போன வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவர்களுடைய அப்பா யாருன்னே இன்னும் தெரியல. ஆனால் அவங்களுக்கு புரியுது. ஆனால் அவரை அப்பான்னு சொல்ல முடியல. இருள் அடைஞ்சு கிடக்குது. பக்கத்திலே தான் நிற்கிறார், அவரை காண முடியல. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா நாம் ரொம்ப பாக்கியவான்கள். இதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்படணும். செத்து போன வாழ்க்கை வாழக்கூடாது. இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 22ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி
அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மனுஷ ரூபத்துல ஒரு கடவுள், மிருக ரூபத்துல ஒரு கடவுள், அடுத்து என்னதுங்க, பறவைகள் ரூபத்துல ஒரு கடவுள், ஊரும் பிராணிகள் ரூபத்துல. இதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மனசு செத்து போச்சு, ஆத்துமா செத்து போனதுனால, சிந்தனைகள்ல வீணரானதுனால அவர்கள் தங்களை ஞானிகள் என்று எண்ணி பைத்தியக்காரர் ஆயிட்டாங்க. இருக்கிறீங்களா? எப்படி என்றாங்களாம்? அவங்க தங்களை ஞானின்னு என்றாங்களாம். தங்களை ஞானின்னு என்றதுனால இப்ப இவங்களே என்னத்தை உண்டாக்குறாங்க? கடவுளை உண்டாக்குறாங்க. அழிவில்லாத அவருடைய மகிமைய, அழிவில்லாத அவருடைய தேவத்துவத்தை, கடவுள் என்கிற அந்த குணத்தை அழிந்து போகிற ரூபங்களுக்கு ஒப்பாக மனுஷன் மாற்றுகிறானா? காரணம் என்னன்னா, அவன் செத்து போய் கிடக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம முன்னாடி அவைகளை வழிபட்டுட்டு இருக்கிறோம்னா, முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? செத்து போய் கிடந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கோபாக்கினை ரொம்ப அதிகரிக்கும். இருக்கிறீங்களா? அடுத்து கீழே வாசிக்கலாமா? 24. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ முதல்ல இருந்து வரலாங்களா? தேவன் விரும்புகிறத விரும்பாம பிசாசு விரும்புகிறத விரும்பினதுனால என்ன வந்துச்சு? பாவம். பாவம் உள்ள வந்ததுனால என்ன வந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. மரணம் வந்ததா? இப்ப மரணம் உள்ள வந்ததுனால மனிதன் தங்களை என்னவென்று நினைக்கிறான்? ஞானின்னு நினைக்கிறான். இப்ப ஞானி நினைச்சு பைத்தியமா மாறி எதற்கு ஒப்பாக தேவனுடைய நித்திய வல்லமைய, அவருடைய மகிமைய எதற்கு ஒப்பாக மாற்றுகிறான்? மனுஷங்க, பறவைங்க, அழிவுள்ளதுக்கு ஒப்பாக மாற்றுகிறான். இதுக்கு காரணம் என்ன? அவன் செத்து போனது தான் விஷயம். ஹல்லேலூயா. இப்ப செத்து போனதுனால இப்ப தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுதான். எப்படி தெரியுங்களா? அவங்க அப்படி தங்களை ஞானிகள் என்று எண்ணி அந்த அழிவுள்ள தேவனுடைய மகிமைய அழிவில்லாத ரூபங்களுக்கு ஒப்பாக அவர்கள் மாற்றினதுனால அவர்களை எப்படி ஒப்பு கொடுத்துட்டார்னா, தங்கள் சரீரங்களை, அவங்களுடைய சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இதுதான் தேவ கோபாக்கினை. சரீரத்தினால பாவம் செஞ்சு அவமானப்படுறாங்க பாருங்க. உதாரணத்திற்கு விபச்சாரம் செஞ்சு எல்லாரும் கொண்டாடுவாங்களா? விபச்சாரம் செஞ்சாக்க அவங்க பாரு எவ்வளோ பெரிய சாதனை சாதிச்சிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அவமானப்படுத்துவார்கள். இப்ப சரீரம் அவமானப்பட்டு நிக்குது. ஹல்லேலூயா. கணவன் மனைவி நடு ரோட்ல சண்டை போட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் கொண்டாடுவாங்களா? ஏய் என்னப்பா சாதிக்கிறாங்க பாருப்பா, நடு ரோட்டில் நின்று சண்டை போட்டு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அவங்கள கொண்டாடுவாங்களா? அவமானப்படுத்தத்தக்கதாக அவர்களை ஒப்பு கொடுத்துருக்கிறார். இதுதான் கோபாக்கினை. சாதாரணமாக நினைக்காதீங்க. ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். இல்லை, பாவமான வாழ்க்கைனா என்னன்னு இங்கே சொல்லுது பாருங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செத்துப்போன வாழ்க்கை என்னன்றத தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துறார் பாருங்க. எப்படி கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுத்திருந்தார்னா, அவருடைய கோபாக்கினை எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னா, நம்முடைய சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் நம்மை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாரு.
அதனால தான் அப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சு 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 அவமானத்தின் மேல அவமானப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை செத்து போன வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மேலும் வாசிக்கலாங்களா? 25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதான்? இவங்க தேவனுடைய சத்தியத்தையே பொய்யாக, யாரு? ஆத்மாவில் செத்து போயிருக்கிறவங்க, ரட்சிக்கப்படாது இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்களா? தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி. எப்படி மாற்றிருக்கிறாங்க? ஹலோ, எப்படி மாற்றிருக்கிறாங்க? தூங்கிக்கிட்டு படிச்சிங்கன்னா புரியாது, கொஞ்சம் விழிச்சிட்டு பாருங்க. எப்படி மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்த. வித்தியாசம் வேற. சிருஷ்டிகர் வேற, சிருஷ்டி வேற. மறுபடியும் சொல்றேன், சிருஷ்டிகர் வேற, சிருஷ்டி வேற. அல்லேலூயா. சிருஷ்டிகர் யாருன்னா இந்த அண்ட சராசரங்களை படைச்சவர். அல்லேலூயா. சிருஷ்டி எதுனாக்க இந்த உலகத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் சிருஷ்டி, படைக்கப்பட்டவைகள். படைத்தவர் வேற, படைக்கப்பட்டிருக்கிறது வேற. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், படைத்தவர் வேற, படைக்கப்பட்டிருக்கிறவைகள் வேற. இப்போ மனுஷங்க ஆத்துமாவில் செத்து போய் கிடக்கிறதுனால படைத்தவரை தொழுது சேவியாம படைக்கப்பட்டிருக்கிறவைகளை தொழுது சேவிக்கிறார்கள். நாமளும் இப்படித்தான் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்தோம். படைத்தவர் கடவுளா, படைக்கப்பட்டது கடவுளா? படைத்தவர் தேவனா, படைக்கப்பட்டது தேவனா? படைத்தவர் தான் தேவன் என்றால் படைத்தவரை தொழுது சேவிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவைகளை தொழுது சேவிக்கிறவர்கள் ஆத்துமாவில் செத்து போனவங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பிசாசு விரும்புகிறதை விரும்பி அதிலே வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சுட்டேன், பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஏதோ ஒரு வாழ்க்கை இல்லை, அது போல ஒரு மோசமான வாழ்க்கை. அது போல ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்ந்துடவே கூடாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்து விடவே கூடாது. அதை போல ஒரு கொடூரமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இது ஒன்றும் சாதாரணமான விஷயமே இல்லைங்க. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட விதத்தில் அவங்க மரித்து கிடக்கிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்து 26ஆம் வசனத்தை வாசிங்களேன். இது நிமித்தம். எது நிமித்தம்? அதுதான் எது நிமித்தம்? படைத்தவரை தொழுது சேவியாம படைக்கப்பட்டதை தொழுது சேவிச்சதுனால இப்படி அவர்கள் ஆத்மாவில் ஆவியில் செத்து போனதுனால என்ன நடக்குதான்? தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இதுதான் அவருடைய கோபாக்கின. இழிவான இச்சை ரோகங்கள். இச்சை ரோகங்கள்னா என்ன தெரியுங்களா? பாவத்தினால சில நோய்கள் வரும் பாருங்க, அதுதான் என்னதுன்னா இச்சை ரோகங்கள். இச்சைனா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இச்சை, இச்சைனா என்னது? இல்லை இல்லை இல்லை, இச்சைனா என்னது தெரியுங்களா? ஒரு கொச்சையான வார்த்தையை நான் சொல்ல போறேன், எல்லாரும் மன்னிச்சிருங்க. கேவலமான ஆசை.
அதுக்கு பேர் தான் இச்சை. கேவலமா இதுக்கெல்லாம் ஒருத்தன் ஆசைப்படுவானா? இருக்கிறீங்களா? கேவலமான ஆசை தான் இச்சை. அப்போ தேவனுடைய கோபாக்கினை எப்படி வந்திருக்குன்னா, கேவலமான இச்சை அவனுக்கு வந்துடுது. அவன் அப்படி செத்து போய் கிடக்குறான். ஹல்லேலூயா. சிலர்லாம் பாருங்க, இந்த ஊரில் பாரு என்னென்னலாம் நடக்குது, எப்படி எப்படியெல்லாம் பாவத்தை செய்கிறான் பாரு, இவனையெல்லாம் நடு ரோட்டில் விட்டு சுட்டு. ஏன் அப்படி சொல்கிறோம்? ஆக்சுவலாக அவன் அதை பண்ணல, அவன் செத்து போய் கிடக்கிறான். செத்ததுனால அவன் அதை செய்கிறான். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அடுத்து பாருங்க, அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் ஸ்பாவ அனுபவத்தை ஸ்பாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை ஸ்பாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். ஆணோட ஆணு, பெண்ணோட பெண்ணு. இது தேவனுடைய விருப்பமா? எந்த அளவுக்கு செத்து போய் இருந்தோன்றத பாருங்க. மரித்தவர்களாய் கிடந்தோம். இன்னும் கீழே வாசிக்கலாமா? தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப பிரச்சனை என்னன்னா, ஏன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார்? கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார்னா, அவங்களுக்கு தேவனை அறிகிற அறிவு இல்லை. தேவனை அறியும்படிக்கு அவர்களுக்கு விருப்பமும் இல்லை. தேவனை அறிகிறத விட அவங்களுக்கு லோன் எங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவனை அறிகிறத விட எப்படி செட்டில் ஆகணும் அதுதான் அவங்களுக்கு முக்கியம். தேவனை அறிகிற அறிவை விட எப்படி பணத்தை சம்பாதிக்கணும் அதுதான் முக்கியம். தேவனை அறிகிற அறிவை விட எப்படி இந்த உலகத்தில் மதிப்பு மிகும் மனிதனாக தலை நிமிர்ந்து நடக்கணும். ஹல்லேலூயா. தேவஜனமே, அதெல்லாம் அவசியம்தான். ரட்சிப்புன்னு ஒன்று வந்துருச்சுன்னா இதெல்லாம் தன்னால் நடக்கும். ஹல்லேலூயா. ரட்சிப்பை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுவும் இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை போல மோசமான வாழ்க்கை எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. தேவஜனமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பில் வாழ்கிறது ரொம்ப முக்கியம். பணம் இருக்குதோ இல்லையோ, ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ, இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். தேவனை அறிகிற விருப்பம் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் ஆத்மா செத்து போய் கிடக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டும் கூட எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? இப்போ நிறைய பேருக்கு கை வரமாட்டேங்குது, வராது. அல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவனை அறிகிற விருப்பம் இருக்கணும். அவரை அறிகிற விருப்பம் இல்லைன்னா, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டுங்களா? ரட்சிக்கப்பட்டும் தேவனை அறிகிற விருப்பம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, ரட்சிப்புனா என்னன்னு இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ரட்சிப்புனா என்னன்னு தெரிஞ்சதுனா தான் அவரை அறிகிற விருப்பம் வருமே தவிர, இல்லாட்டினா என்ன பண்ணுவோம்? ரட்சிக்கப்பட்டோம், படைத்தவரை சேவியாமல் படைக்கப்பட்டதை தான் சேவிச்சுக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. இல்லைங்க பாஸ்டர், நான் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமையானா எங்கே வந்துடுறேன்? சர்ச்சுக்கு வந்துடுறேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஒரு நாள் சம்பளம் 10,000 ரூபாய் வந்தீங்கன்னாக்கா 10,000 ரூபான்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ எதை தொழுது சேவிக்கிறீர்கள்? ஹலோ, எதை தொழுது சேவிக்கிறீர்கள்? பணம்னு சொன்னா போதும், அதுக்காக காலில் விழவும். பணம்னா அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே. அப்புறம் என்னது? காசே காசே. ரட்சிக்கப்பட்டும்
காசே தான் கடவுளடான்னு வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ரட்சிப்புனா என்னன்னு தெரியல. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவஜனமே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. ரட்சிப்புனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து கீழே வாசிக்கலாங்களா? அவர்கள் சகலவித அநியாய, இப்போ எல்லாருமே சேர்ந்து வாசிங்களேன், எந்த அளவுக்கு மரித்து கிடக்கிறோம் பாருங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிரதம் பண்ணுகிறவருமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் ஸ்பாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய். இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க தேவ கோபாக்கினையின் பிள்ளைகள். அவங்கள அதுக்குன்னே கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல இருந்து வரலாங்களா? பாவம்னா என்னதுங்க? தேவன் விரும்புகிறத விரும்பாம பிசாசு விரும்புகிறது பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் உள்ள வந்தோன்னே என்ன நடக்குது? ஆத்மாவும் ஆவியும் செத்து போகுது. செத்து போனதுனால என்ன நடக்குது? தேவனுடைய அழிவில்லாத மகிமைய அழிவுள்ள ரூபங்களுக்கு ஒப்பாக மனுஷன் மாத்துறான். அல்லேலூயா. இது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்யறாரு? கோபாக்கினியை வெளிப்படுத்துகிறாரு. எப்படி வெளிப்படுத்துறாரு? அவனை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ கேடான சிந்தை அவனுக்குள்ள வந்ததுனால படைத்தவரை தொழுது சேவியாம படைக்கப்பட்டதை தொழுது சேவிக்கிறான். அல்லேலூயா. இது நிமித்தம் அவன் என்ன ஆகிறான்? இன்னும் கோபாக்கினியின் பிள்ளையாக மாறுகிறான். அதனால என்ன நடக்குது? தேவன் மனிதனை இப்படிப்பட்ட விதத்துல செத்து போய் கிடக்கிறவனை சரீரத்தினால அவன் அவமானப்படத்தக்கதாக அவனை கோபாக்கினைக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அவமானப்பட்டு நிற்கிறான். ஹல்லேலூயா. இப்போ அதனால் என்ன நடக்குது? விபச்சாரம் நடக்குது, வேசித்தனம் நடக்குது, புறங்கூறுறது நடக்குது, பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறதில்ல, பிள்ளைங்க பெற்றாருக்கு சுத்தமாக கீழ்ப்படுகிறதில்ல, குடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, இணக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க, வன்மம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, பொறாமை நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவன் பாவத்தினால் செத்து போய் கிடக்கிறான். பாருங்க 32ஆம் வசனத்தை பாருங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செத்து கிடந்தோன்னா நல்லா கவனிங்க. கடைசியாக சொல்கிறார், இதெல்லாம் செய்கிறாங்கல்ல, படைத்தவரை சேவிக்காம படைக்கப்பட்டதை சேவிச்சு சரீரங்கள்னால் அவமானப்பட்டு விபச்சாரம் வேசித்தனம் இந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்களாக இருக்கிறார்கள்னு தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், இதெல்லாம் செஞ்சால் நம்ம நரகத்துக்கு போயிடுவோருன்னு வெறும் தெரியும்ல, நல்லாவே சொல்லுங்க, சொல்லுங்களேன். நல்லாவே தெரிஞ்சும் அவைகளை தாங்களும் செய்கிறது அல்லாமல் மற்றவங்களை செய்ய வைக்கிறது இல்லையா? அதை யார் செய்கிறாங்களோ அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பின்னாடி
ரட்சிக்கப்பட்ட பின்னாடி நாம் இப்படிப்பட்ட விதத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்னா ரட்சிப்புனா என்னன்னு தெரியலல்ல. இப்போ ரட்சிக்கப்பட்ட பின்னாடி இப்போ வசனம் சொல்லுது, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள்னு சொல்லியிருக்குது வசனம். இப்போ அதுதான் தேவனுடைய விருப்பம் இல்லை? தேவனுடைய விருப்பம் என்னது? நீங்கள் சபை கூடி வருதெல்லாம் விட்டு விட்டுற கூடாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்னாடியும் ரட்சிப்புனா என்னென்னு புரியல அப்படின்னா, ரட்சிப்புனா என்னென்னு தெரியல அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? என்ன நடக்குன்னா, சர்ச்சுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சர்ச்சுக்கு வரல, தருண் சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து அவரு சர்ச்சுக்கு வரலன்னு ஒன்று நான் என்ன பண்ணிக்குவேன்னா, தருண் நீ சொல்கிறதாண்டா கரெக்டு, எதுங்க நீ சொல்கிறது தான் கரெக்டு. வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டுருக்க முடியுமா? ஐயோ இப்போ டக்குன்னு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு செத்து போனவன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஹல்லேலூயா. இது சாதாரண விஷயம் இல்லை தேவஜனமே, அதை புரிஞ்சுக்கோங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. ரட்சிக்கப்பட்டதற்கு முன்னாடி நம்ம மரித்தவர்களாக இருந்தோமுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, நமக்கு ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். நாம் ஏன் ரட்சிக்கப்படணும்னா, இப்படிப்பட்ட விதத்தில் செத்து போன வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், நாம் இப்படிப்பட்ட விதத்தில் செத்து போன வாழ்க்கையை வாழக்கூடாது. தேவன் எதை விரும்புகிறாரோ அதை விரும்புகிற வாழ்க்கை நமக்கு வந்தாதான் நாம் நல்லா வாழ்வோம். நமக்கு உயிர் உண்டாகும், ஜீவன் உண்டாகும். நாம் செத்து போன வாழ்க்கையை வாழக்கூடாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சவங்கெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஏசப்பா நான் ரட்சிப்பை புரிஞ்சுக்க எனக்கு உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்படாதவங்க இன்றைக்கி நிறைய பேர் வரல, ஆனால் ரட்சிப்பை புரிந்து கொள்ளாத இருக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க சபையில். ஆவியானவர் இந்த 2 மாத காலங்களாக என்னோட இதை பேசிக்கிட்டே இருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் இருக்கிறாங்க, ஆனால் ரட்சிப்புனா என்னன்னு தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. இந்த வாரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னா, நீங்கள் ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். செத்துப்போன வாழ்க்கையை அல்ல. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஏசப்பா எனக்கு ரட்சிப்பை புரிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்களை திறந்தரலுங்க. ரக துரபல மகதியா ரபல பதுனா மகடா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போனீங்கன்னா மாற்றம் உண்டாகாதுங்க. ரட்சிப்புனா என்னங்கிறத புரிஞ்சுக்கிற அந்த விருப்பம் உள்ள மனது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான், தேவனை அறிகிற அறிவை விரும்புகிற அந்த ஆத்துமா உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. ரீகாலா துனாமா ஹதலப கதுரபலபா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் எதுவுமே மாறலையா? எதுவுமே புதிதாக மாறலையா? காரணம் என்னன்னா, ரட்சிப்புனா என்னன்னு புரியலை. இதாக துராமா ஷாக்கா துனாகலதியா ரபலப துனமகடா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால மரித்து கிடக்கிற வாழ்க்கை இன்று உயிர் பெறுவதாக. மரித்து கிடக்கிற வாழ்க்கை இன்றைக்கு உயிர் பெறுவதாக. பாவத்தில் செத்து கிடக்கிற வாழ்க்கை இன்றைக்கு உயிர் பெறுவதாக. ஏமா நாத்தோலோ ஷாக்காதி அலக துனமகடா பலபா லீகா துனமா ஹதிய பரபலப கதுரகலகடா. ஆண்டவரே, நீங்கள் இதற்காக தான் சிலுவையில் மரிச்சிருக்கிறீங்க, இதற்காக தான் ரத்தம் சிந்திருக்கிறீங்க. இதை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் இங்க கூடியிருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும்
திறக்கப்படுவதாக. லீமா கலாதுனா கதலகட அதுரப லபதுர பலமகடா சகல துனம கதரபலபா. ஜெபிங்களேன். ஏசப்பா, நான் ரட்சிப்பை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு திறந்தரலுங்க. எல்லாரும் எழுந்திருச்சு நின்று ஜெபிக்கலாமா? இயேசுவே, பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு திறக்கப்படுவதாக. ரீகால் அது நம்ம ஹதரபலபதுரபலமகடா. கர்த்தாவே, நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. இங்கே நிற்கிற ஒவ்வொரு மேலையும் அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ராஜா. ரட்சிப்பின் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கட்டும் ராஜா. பழையவைகள்லாம் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாமே புதிதாக மாறட்டும்னு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. ஏன் ரட்சிக்கப்படணுங்கிறத புரிந்து கொள்ளட்டுங்க கர்த்தாவே. ரட்சிக்கப்படாத வாழ்க்கை ஒரு செத்துப்போன வாழ்க்கை, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடக்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ரட்சிக்கப்பட்ட பின்னாடியும் வாழக்கூடாது ராஜா. ஓ ராபாமா, அதை விட ஒரு பெரிய சாபம் இல்லப்பா. கதுனோ சியாந்தலபா. இன்னைக்கே ஒரு விடுதலை உண்டாக்குங்க ஆவியானவரே. இன்னைக்கே ஒரு விடுதலை உண்டாக்குங்க ராஜா. எல்லா மனுஷரை போல நாங்கள் வாழாம, செத்துப்போன வாழ்க்கையை நாங்கள் வாழாம, எங்களை ஜீவனோட வாழ வைக்கும்படி உங்கள் உயிரையும் கொடுத்துருக்கிறீங்களே ராஜா. அந்த விலைக்கிரயத்துக்காக நாங்கள் ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழ எங்களை உயிர்ப்பிப்பீராக. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.